ரொம்ப எமோஷனலாக இருக்குது. நல்ல ரெஸ்பான்ஸ் ஆக்சுவலி. என்னென்ன எழுதுகிறப்ப என்னென்னலாம் நினச்சி எழுதணும் அது எல்லாமே சூப்பராக ரெஸ்பாண்ட் பண்ணாங்க. நான் எதிர்பார்த்ததை விட நிறைய இடத்துல. சார் உங்களோட பெர்ஸ்பெக்டிவ்ல எந்த கேரக்டருக்கு அவார்ட் வின் ஆகும்னு நினைக்கிறீங்க? ஜிவி சார் ஒன்று சொன்னாங்க, நீங்கள் சொல்லணும்னா எல்லாருக்குமே இது இந்த ஒரு வார்த்தை தான் சொல்லுவாங்க. நான் ஸ்கிரிப்ட் முடிச்சோடனே தான் சொன்னேன். எல்லோரும் வெளில வந்து ஒரே ஒரு பேர் தான் சொல்லுவாங்க, ஜார்ஜ் மரியம் சார். அவர் கூட அப்பாஸ் சாருமே சூப்பராக பண்ணியிருக்காரு. அவர் இல்லைனா இவர் இல்லை, அந்த மாதிரி தான். ஸோ ஐ விஷ் ஜார்ஜ் மரியம் சாருக்கு இத்தனை வருஷம் ஆச்சு அவருக்கு ரெகக்னிஷன் கிடைக்கும். இந்த படம் அவருக்கு ஒரு சாலிடான படமாக இருக்கலாம். நிறைய ரியல் லைஃப் இன்ஸ்பிரேஷன் இருக்குது. புரியல. இல்லை ஆக்சுவலி இது ஒரு ஃபாதர் சன் ஸ்டோரி. எனக்கு இன்னொரு ஃபாதர் அவருக்கு ஈக்குவலாக தேவைப்பட்டது. ஸோ அது ஒரு ஸ்பெஷலான கேரக்டராக இருக்கும்னு நான் ரொம்ப சர்ச் பண்ணி தான் அப்பாஸ் சார். சார் மற்ற படத்தோட இந்த படத்துக்கு ப்ரொமோஷன்ஸ்லேயும் சரி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்த மாதிரி இருக்குது. ஏன் அவருக்கு அவ்வளோ ஸ்பெஷலாக ஃபீல் பண்ணாருங்க? தெரியல, நீங்கள் அவர்கிட்ட தான் கேட்கணும். லைக் தெரியல, அவர் இந்த ஸ்கிரிப்டை பிலீவ் பண்ணார். லைக் இனிஷியல் ஸ்டேஜ்லேருந்து அவர் ரொம்ப பிலீவ் பண்ணார், ரொம்ப நம்பினார், என்ன நம்பினார். அவர் எதுவுமே நான் சொல்கிறது எல்லாத்தையுமே பண்ணார். அவர் எனக்கே ஆச்சரியமாக, நான் ஒரு டெபியூட் டைரக்டர், நீங்கள் என்ன சொன்னால் நான் பண்ணுறேன்னாரு. அது அந்த ஸ்பேஸ் எனக்கு கொடுத்தாரு. தேங்க்யூ ஸோ மச். எல்லோரும் ஃபேமிலியோட வந்து பாருங்க. ஹாப்பி தலைவா, ஹாப்பி தலைவா. எனக்கு ஃபஸ்ட்டு இவர் தான் எனக்கு பாருங்கள் அப்படியே அன்ஃபார்ச்சுனேட்டாகவே அமைஞ்சிட்டாரு. இவர் தான் ப்ரொடியூசர். எனக்கு இவர் தான் நான் பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். ஸோ ஆடியன்ஸை கேளுங்க, அவங்க சொல்லுவாங்க. தேங்க்யூ தலைவா. நான் எல்லாரும் எங்கெல்லாம் முடியுமோ அங்கெல்லாம் தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்கேன். நான் பாட்டு கேட்டோன்னே நான் நீலோத்தியோட பெரிய சாங் சிறைப்படத்தில் ஜஸ்டின் பிரபாகர் சாரோட பெரிய ஃபேன். நான் எனக்கு தெரியவே தெரியாது இந்த படத்தில் அவர் தான் மியூசிக் டைரக்டர்னு. ஆடினே இருப்பேன், கேட்டுட்டு நான் பிளாஸ்ட் ஆகிட்டேன். தலைவா என்னை கூப்பிட்றாங்க. நன்றி தலைவா. படம் வந்து கண்டிப்பாக எல்லா மக்களும் சின்ன வயசுலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே பார்க்கலாம். ஃபுல் வந்து ஃபேமிலி படம். படம் எல்லாருமே கண்டிப்பாக பார்க்கலாம். அவ்வளோ சூப்பராக இருக்குது. இப்போ ஹார்ட் டச்சிங் சீன்லாம் இருக்குது. அப்பாவை எப்படி பார்த்துக்கணும், அப்பாவை எப்படி நேசிக்கணும், எல்லாமே இந்த படத்தில் இருக்குது. ஒரு சோஷியல் மெசேஜ் இந்த படத்தில் இருக்குது. கண்டிப்பாக இந்த படத்தை எல்லா தேட்டரில் வந்து பார்க்கணும். இந்த பிளாக் பஸ்டர் ஹிட் அடிக்கும் படம், எல்லாரும் கண்டிப்பாக பார்க்கணும். தேங்க்யூ. ஆமாம், எனக்கு வந்து எங்கள் அப்பா எப்படி இன்னும் நல்லா பார்த்துக்கணும்னு கனெக்ட் ஆச்சு. ரொம்ப சந்தோஷம். கண்டிப்பாக எல்லாரும் வந்து தியேட்டரில் பார்க்கணும். ஹாப்பி ராஜா ஹாப்பியாக வந்து பாருங்கள். பிளாக் பஸ்டர் ஹிட் அடிக்கும். தேங்க்யூ. ஹலோ, எல்லாருக்கும் வணக்கம். ஐம் வெரி ஹாப்பி. இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ ஹாப்பி ராஜ் இப்போ தான் பார்த்து வந்தோம். ரெஸ்பான்ஸ் சூப்பராக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக ஒரு நல்ல காமெடி, செகண்ட் ஹாஃபில் நல்ல ஃபேமிலி எமோஷன் எல்லாமே சேர்த்து ஒரு நல்ல பேக்டான படம் இது. ஸோ very overwhelming response. They've enjoyed all the emotions equally. ஸோ அது எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ இன்றைக்கி படம் ரிலீஸ் ஆகிடுச்சு. கண்டிப்பாக உங்கள் ஃபேமிலியோடு போயிட்டு நீங்கள் படம் பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் அதை ரிக்ரெட் பண்ண மாட்டீங்க. யூ வில் ஹாவ் அ வெரி கிரேட் டைம் வாட்சிங் த ஃபிலிம். தேங்க்ஸ். எஸ், அப்பா சார் என்னோட அப்பாவாக நடித்தார். ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்தது. வாட் அன் ஆக்டர் ஹீ இஸ். அண்ட் இந்த படத்தோட அவங்க அகேன் ஹீஸ் கம்மிங் பேக் இன் டு த ஃபிலிம்ஸ். வெரி ஹாப்பி டு பி ஒர்க்கிங் வித் ஹிம். இஸ் அ கிரேட் human and also a very great actor. So I loved sharing the screen with him. Yeah. Next Ravi Mohan sir oda Bro Code ipo poit irukku. Adu sikrama varum. And Telugu la few projects pannit iruken. So poit irukku. Yeah. So direct vandu pudusa ipo first film sollukaru. Yes, yes, director is definitely a debutant. Ana he's very clear about what he wants. இந்த படம் ஒரு 42 நாள்ல முடிச்சிட்டாரு. அவ்வளோ கிளியரா, அவ்வளோ தெளிவா எல்லாமே சார்ட் அவுட் பண்ணி அவங்களுக்கு என்ன வேணும், என்ன தேவையில்லை, அதெல்லாம் அவங்களுக்கு கிளியராக தெரியும். அண்ட் ஹீஸ் காட் குட் பர்ஃபார்மன்ஸஸ் அவுட் ஆஃப் எவ்ரிபடி. ஸோ he's somebody that you should all look out for. Definitely he'll be doing greater films. Yes, thank you. சூப்பராக இருந்தது. ஆல் த காமெடி சீன்ஸ்க்கு எல்லாம் சூப்பராக என்ஜாய் பண்ணார். எமோஷ்னல் சீன்ஸ்க்கு அப்படியே எல்லோரும் எமோஷ்னல் ஆகிட்டார். நானும் ஃபர்ஸ்ட் டே ரோஹிணி மாதிரி ஒரு ஸ்க்ரீனில் என்னோட படம் பார்க்குறது எனக்கும் ரொம்ப பெருமையாக இருந்தது. ஸோ வெரி குட் ரெஸ்பான்ஸ். எஸ்.
சில டான்ஸ் சீக்வன்சஸ் இருக்குது, சில காமெடி சீக்வன்சஸ் இருக்குது. அதெல்லாம் இப்போவே சொன்னால் நீங்கள் தியேட்டரில் என்ஜாய் பண்ண மாட்டீங்க. ஸோ நீங்கள் தியேட்டரில் பாருங்கள். இல்லை இப்போதி பிரதீப் ப்ரோ படம் பார்த்தாரு, அவர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ரொம்ப நிறைய இடத்துல மார்க் பண்ணி சொன்னார், இதெல்லாம் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தேன்னு அப்ரிஷியேட் பண்ணார். கண்டிப்பாக கொடுப்பேன். கண்டிப்பாக பெருசாக பண்ணணும்னு ஆசை இருக்கு. தம்பி சின்ன பையனாக இருந்தாலும் நல்லா கருத்தாக படம் பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக இந்த படத்தை நல்லபடியாக கொண்டு போய் சேருங்க. எல்லாம் ஒரு குடும்பத்துக்கு வாழ்வியலுக்கான நல்ல மெசேஜ். ஒவ்வொரு பேரண்ட்ஸ் பார்க்க வேண்டிய படம். அப்பா அம்மா எல்லாரும் நேசிக்கணும். அது மட்டும் இல்லாமல் ஒரு மனிதனை எடை போடக்கூடாது, அவங்களுக்குள்ள இருக்கிற உணர்வுகளை மதிக்கணும்னு அருமையாக தம்பி சொல்லியிருக்காரு. வில்லேஜில் இருக்கிறவனுக்கு அறிவில்லைன்னு நினைக்கக்கூடாது, அவங்களோட உணர்வுகளை ஏதோ ஒரு விதத்தில் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. இதெல்லாம் மறக்கக்கூடாதுன்னு தம்பி சொல்லியிருக்காரு. தம்பி நல்ல கருத்தாக சொல்லியிருக்காங்க. அண்ணன் மொட்டராஜ ஃபேன். ஓகே பாய். தேங்க்யூ ஸோ மச். ஆல் தி பெஸ்ட். ப்ரோ ஹாப்பிராஜ் வந்து ஒர்த்துன்னு சொல்லி ஆகும் ப்ரோ. எப்படின்னா ரொம்ப நாளுக்கு அப்புறம் அழுதுட்டேன் ப்ரோ. உண்மையிலுமே சொல்லலைன்னா ஒரு 5 மினிட்ஸ் என்ன அழுவ வச்சிருச்சு படம். காமெடி ஆகட்டும் சரி ப்ரோ, எமோஷனல் ஆகட்டும் சரி, டான்ஸ் ஆகட்டும் சரி, எல்லாமே வந்து பக்காவாக பண்ணிக்கிறாங்க ப்ரோ. ஜிவி சார் வந்து செம்ம ஆக்டிங், ஹீரோனிலேருந்து எல்லாமே. அப்பா சார் வந்து கம்பேக் கொடுத்துருக்காரு, அதுவும் சூப்பராக இருந்துச்சு. எல்லாமே ஒர்த்து ப்ரோ. படத்தில் வந்து பார்க்கும்போது கண்டிப்பாக வந்து நீங்கள் கொடுக்குற காசுக்கு ஒர்த்துன்னு சொல்லி அவனு எங்கேயுமே தூங்கவில்லை. டைரக்ஷன் மாஸ் பண்ணிட்டாங்க ப்ரோ, வேறு லெவலில் பண்ணிக்கிறாங்க. உண்மையிலுமே வந்து ஃபேமிலியாக வாட்ச் பண்ணுங்கள், வேறு லெவலில். ரொம்ப நாள் கழிச்சு இந்த ஒரு ஜாலி ஜானர் ஆமாம் ஆக்சுவலி வந்து சூப்பராக இருக்குது ப்ரோ. இவர் வந்து இன்னும் நான் வந்து எதிர்பார்க்கல இந்த மாதிரி காமெடி ஜானர் வருவான்னு. இதில் பார்க்கும்போது இன்னும் செம்மையாக இருந்துச்சு. டான்ஸ் வந்து செம்மையாடுறாரு ப்ரோ. முதல்ல நான் பார்க்கும்போது அப்படி கம்மியாக இருந்துச்சு, இப்போ தூக்கி சாப்பிட்ற மாதிரி பண்ணுறாப்புல, வேறு லெவலில் இருக்குது. அதே மாதிரி சோஷியல் மீடியாவில் என்ன சொல்கிறாங்கன்னா, டியூட் டிராகன் இந்த மாதிரியான கமர்ஷியல் படங்கள்கிட்ட வரதால ஜிவி பிரகாஷ் அந்த ட்ராக்கிங் போயிருக்காரு. ஓ இல்லை ஆக்சுவலி வந்து என்னென்னா, நல்ல மெசேஜ் இருந்தால், கமர்ஷியலாக இருந்தால் கண்டிப்பாக அந்த மூவி பண்ணுங்க. நல்ல ஒரு மெசேஜுங்க இது. கண்டிப்பாக வந்து ஒரு வெளியே வந்து பார்க்கட்டுமே மக்கள். இந்த மாதிரி இப்போ ஜென்ரேஷனுக்கு வந்து அப்பா அம்மா கூட க்ளோஸ் இல்லை, இப்போ பார்க்க மாட்டோம், பேச மாட்டோம், சில விஷயத்தை கேட்க மாட்டோம். அதெல்லாமே கனெக்ஷன் ஆகும்போது இந்த மாதிரி மூவி நிறைய எடுக்கலாம் ப்ரோ. ஒன்றும் பிரச்சனை இல்லை. தேங்க்ஸ்ண்ணா. படம் சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. ஜிவி பிரகாஷ் எப்படி இந்த ஜாலி படம் கரெக்டாக ஒர்க் அவுட் ஆயிருக்கா? படம் ஃபுல்லாகவே சூப்பராக இருக்குது. அவருக்கு ஏற்ற கேரக்டராக தான் படம் ஃபுல்லாகவே என்டர்டைம் தான். ட்விஸ்ட் மேலே ட்விஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. ஃபுல்லாக காமெடி சீன் தான், ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். அதே மாதிரி அப்பா கேரக்டர் பண்ண ஜார்ஜ் தான் மெயின் கேரக்டர். அவர் ஆமாம் இருக்கு. ஆமாம் ஆக்டிங் எப்படி இருந்துச்சு? அவர் ஆக்டிங் பக்கா. ஓவராலாக யங்ஸ்டர்ஸ் இந்த படம் எப்படி ஒர்க் அவுட் ஆயிருக்கு? காமெடினா ஒர்க் அவுட் ஆயிருக்கா? காமெடி ஃபுல்லாகவே காமெடி தான், எல்லாருமே வந்து பார்க்கலாம். அந்த ஆடிட்டே இருப்பேன் அந்த பாட்டுக்கு ஏற்ற மாதிரி வைப்பு சூப்பராக இருந்துச்சு. அந்த பாட்டு ஓகே தான், வைப்பு சூப்பராக இருந்துச்சு. தேங்க்யூ. நல்லா இருந்ததுண்ணா, படம் நல்லா இருந்ததுண்ணா. ஹீரோ ஆக்டிங்கு எல்லாம் நல்லா இருந்துச்சுண்ணா. காமெடி ஹியூமர்ண்ணா எல்லாம். படம் அப்பா சென்டிமெண்ட்டு நல்லா பண்ணியிருக்காங்க, சூப்பராக இருக்குது. எல்லாமே நல்லா தாங்க இருக்கு. ஆக்டிங் நல்லா தான் இருக்குது. அப்பாஸ் ஆக்டிங் நல்லா தான். என்ன கண்டென்ட் சொல்ல வராங்க சார்? அதான் அப்பாக்கும் பையனுக்கும் இருக்க ரிலேஷன்ஷிப் சொல்ல வராங்க. மியூசிக்லாம் ஓகே தான், நல்லா தான் இருக்குது. படத்தில் காமெடி ட்ராக் லவ் போர்ஷன் இருக்கு. அது எனக்கு பெருசாக பிடிக்கல, பட் ஓகே நல்லா தான் இருக்குது. ஓவராலாக பார்த்தா நல்லா இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் விட செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்குது. ஹாப்பியாக இருக்குது ப்ரோ. உண்மையாக வந்து இந்த ஏதாவது என்னன்னா, பிரதீப் ரங்கநாதன் இந்த படத்தை பண்ணியிருந்தாருன்னா இன்னொரு 100 கோடி இந்த படம். அந்த அளவுக்கு வந்து அப்படி இருக்கு. ஆனால் மிரட்டி விட்டார் ஜிவி பிரகாஷ். வந்து உண்மையாக சொல்கிறேன், ஜிவி பிரகாஷ் வந்து மியூசிக் டைரக்டர் கிடையாது. ஏஆர் ரகுமான் வந்து வாரிசு விட்டு போகக்கூடாது நமக்கு ரொம்ப மியூசிக்னு சும்மா வைப்பு பண்ணிட்டு இருக்கிற ஒரு பையனுக்கு எனக்கு தெரிஞ்சு ஏஆர் ரகுமான் தான் இவர் மியூசிக் போட்டு தராரு. இவர் வந்து சும்மா அவர்கிட்ட இருக்கிற காசை செலவு பண்ணிட்டு இருக்கிறாருன்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா இந்த மனுஷனுக்கு இருக்கிற மியூசிக் நாலேஜுக்கும் இவர் நடிக்கிறதுக்கும் சம்மந்தமே இல்லை, கம்ப்ளீட்டாக வேறு. எப்படி இந்த மனுஷன் இப்படி பண்ணுறாரு, வேறு லெவல் பண்ணிட்டார் ப்ரோ. ஒரு லவ் டுடேல பிரதீப் ரங்கநாதன் என்ன பண்ணாரோ அதை பண்ணிட்டாரு. தெரியா இருக்குது படம். உண்மையாக சொல்கிறேன், இது வந்து ஒரு த்ரிஷால் நயன்தாரான்னாங்க, ஆனால் வந்து பார்த்தா இது ஃபேமிலியை கொண்டாட வேண்டிய படமாக இருக்குது. ஃபேமிலி ஆடியன்ஸ் தான் இனி கொண்டாட போகிறாங்க. படம் ஹிட்டு, இந்த வருஷத்தில் ஒரு ஹிட்டான படம். நீங்களே சொன்னீங்க லவ் டுடே மாதிரி இருக்குது அப்படின்ட்டு. நல்ல ஜிவி பிரகாஷ் அவரோட ஃபிலிமோகிராஃபி எடுத்து பார்க்கும்போது அந்த அளவுக்கு பெரிய ஹிட் எதுவும் இல்லை. அப்புறம் லவ் டுடே, டிராகன், டியூட் மாதிரியான படங்கள் போனால் ஹிட் ஆகுன்றனால தான் இந்த ஹாப்பி ராஜ்ன்ற மாதிரி கான்செப்ட் எடுத்து. ஆனால் என்ன பண்ணாலுமே நமக்கு யார் ஞாபகம் வரானா, பிரதீப் தான் ஞாபகம் வராரு. நம்ம வித்துலவாக இருந்தாலும் எல்லாமே இருக்கட்டும், அப்படி இருக்கு. படம் நல்லா இருக்கு, நீங்கள் பார்க்கலாம். சூப்பராக இருந்துச்சு பிரதர். கண்டிப்பாக பார்க்கலாம். ஃபேமிலியாக எல்லாருமே, ஃபேமிலி ஆடியன்ஸ் கண்டிப்பாக. லாஸ்ட்டு 30 மினிட்ஸ் கண்டிப்பாக நம்ம ஜார்ஜ் மரியம் சார் தான் ஆக்டிங் வச்சுட்டாரு. மியூசிக் அதே மாதிரி சொல்லவே தேவையில்லை, ஜஸ்டின் சார் சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக ஃபேமிலியோட எல்லாரும் வந்து பாருங்கள். ஜிவி பிரகாஷ் வந்து ரொம்ப நாள் கழிச்சு இந்த மாதிரி ஜாலி டைப்பான படத்தில் பண்ணியிருக்காரு. நீங்கள் ஜாலி டைப்புன்னு ஃபர்ஸ்ட் ஹாஃபில் பார்ப்பீங்க, செகண்ட் ஹாஃபில் டோட்டலி வேறு ஜிவியை பார்ப்பீங்க.
கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் ஆஃப் ரெண்டுமே டிஃப்ரெண்ட்டான இதுதான் பார்க்கலாம் கண்டிப்பாக. ஜார்ஜ் எப்படி பண்ணியிருக்காரு அவங்க அப்பா கேரக்டர் பண்ண அவர் தான் அவர் அதான் சொல்கிறது, அதான் எடுத்தோன்னே சொல்கிறது, லாஸ்ட் ஹாஃப் அன் ஹவரில் கண்டிப்பாக நீங்கள் அழுவாமலாம் படம் பார்க்க முடியும், சூப்பராக இருக்கும்.